அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்த்துக்கள் நண்பா. நான் உங்கள் எம்பிஎம் ஆட்டோக்காரன். நேற்றுக்கு முந்தின நாள் நாம் ஒரு முக்கியமான, அதாவது ஆட்டோ தொழிலையே அழிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யமன் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வரப்போகுது. அது யார், என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிவீல் பண்ணியிருந்தேன். அது என்ன மேட்ரு, என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்துருவோம். அது என்ன மேட்ருன்னா சிம்பிளான விஷயம், பட் நம்ம ஊருக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயந்தான். இது சிம்பிளாக சொல்லிட முடியும், பட் அதை நாம் செய்யும் பொழுது ரொம்ப டேஞ்சராக ஆட்டோ தொழிலையே அழிச்சிடக்கூடிய அளவுக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னையிலலாம் டோட்டலாக ஆட்டோ தொழிலே இன்றைக்கி நிலைமைன்னு சொன்னால் ரொம்ப பின்தங்கிய ஒரு நிலைமையில் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை சென்னையிலலாம். அப்போ அந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலை நிலவ காரணமே இந்த விஷக்கிருமிகள் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓலா, ஊபர், ரேபிடோ இந்த ஆப், இந்த நிறுவனங்கள் தான். இந்த ப்ரைவேட் நிறுவனங்களை நான் சொல்லும்போது ஈஸியாக சொல்லிட்டேன், நீங்கள் கேட்கும்போது ஈஸியாக கேட்டுருவீங்க, நினைக்கும் போதும் அப்படி தான் நினைப்பீங்க. இது ஒரு சாதாரண விஷயம், இதை போட்டு இவ்வளோ பெருசாக பண்ணிக்கிட்டு எதுக்குங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இது எவ்வளவு டேஞ்சரான விஷயம், சென்னையில் எவ்வளவு கொடூரமாக அந்த ஆட்டோ தொழிலே அழிக்கப்பட்டிருக்கு, பிடுங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோ மூலமாக நாம் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக சென்னையில் ஒவ்வொரு ஆட்டோ டிரைவர் புலம்பியிருக்காங்க, எங்களுடைய தொழில் எப்படி பாதிக்கப்பட்டுருச்சு, எங்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு. அதில் முதல் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் வணக்கம். உண்மையிலே நீங்கள் சவாரி ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு. ஓலா, ஊபர், ரேபிடோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஓட்டினாலும் வெறும் 150 ரூபாங்க ஓட்டலாம். அதாவது 2010 2014 இது வரைக்கும் அந்த 12 ரூபா 50 கிலோமீட்டர். அதை விட ₹1 கம்மியாக தான் இந்த கார்பரேட்காரங்க நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு பக்கம். முன்னெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் ஆட்டோ ஓட்டலான்னு இருக்கும். இன்னைக்கு ஏன்டா இதெல்லாம் வருதுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்டோக்காரோட வாழ்வாதாரம் ஆயிடுச்சுங்க. உண்மையிலேயே ஒரு சைடு என்னன்னா இது ஒரு பக்கம், இன்னொரு சைடு என்னன்னா பைக் டாக்ஸிலே போறாங்க. எப்படி போறாங்க என்னன்னு தெரியல. அதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய ஆக்சிடென்ட்டும் நடக்குது. ஆனா நிறைய சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் படிச்சவங்க. அதனால படிச்சவங்க உதவி பண்றான். படிக்காத நம்ம ஆட்டோக்காரனுக்கு யாருங்க உதவி பண்றா? ஏதோ 2-3 பேர் இந்த மாதிரி ஏதோ வீடியோ போட்டு தன்னோட ஆதங்கத்தை தாங்க வெளிப்படுத்துறோம். உண்மையிலே எங்களோட வாழ்வாதாரம்லாம் இப்போ கேள்விக்குறியா இருக்குங்க. ஆட்டோக்காரங்க வாழ்வாதாரம்லாம் என்னன்னே தெரியலங்க. மாசமானா நம்ம மாசத்தை விடுங்க, மாசம் ஏன்னா வராது. மாசமானா வீட்டு வாடகை இதெல்லாம் வரும். வருஷத்துக்கு பர்மிட் போடணும், எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ் போடணும். இதுவே 1 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க. உண்மையிலே இப்போ போகிற ஆண்டுகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. மாண்புமிகு ஐயா அவர்கள்லாம் பார்க்கணும், எங்கள் மேலே கொஞ்சம் கண் திறந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, இன்னைக்கு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இவ்வளோ நாளாச்சு ஏதோ 600 ரூபாய் ஓட்டினா அதுவே பெரிய காசாக இருந்தது. இன்னைக்கு வெறும் 150 ரூபாங்க. இதுதான் என் பதிவு பண்ணேன். வணக்கம். பார்த்துருப்பீங்க. ஓலா, ஊபர், ரேபிடோ இந்த 3லையுமே ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ரொம்ப குறைவான ரேட்டு கொடுக்குறாங்க. இது எப்படி சரியாக வரும்? நம்ம லட்சக்கணக்கில் போட்டு முடக்கி ஆட்டோவை எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி குறைவான ரேட்டுக்கு போகும்போது எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத புலம்பிருந்தாங்க. இது ஒன்றும் கிடையாது. நான் 2-3 வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஊருக்குள்ளே இந்த ஓலா, ஊபர், ரேபிடோ வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், சாதாரண நினச்சிட்றோம். அதேமாதிரி நாம் 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்ட ஆட்டோவை சடனாக கொண்டு போய் அதில் அட்டாச் பண்ணிடணும். என்ன காரணம்? நம்மளால் சுயமாக சவாரி பிடிக்க முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக முடியும். நம்ம ஊரில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்ன வரைக்கும் அந்த ஓலா, ஊபரால் நம்ம ஊரில் கால் எடுத்து வைக்க முடியல.
ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த ஓலா ஊபர் இப்படி ஆட்டோ மூலமாக ஆட்டோ வழியாக வர முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பைக் டாக்ஸியை இறக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது நிறைய பேசஞ்சருக்கு யோசிச்சிருப்பாங்க, ரைட்டு இது நமக்கான வசதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பைக் டாக்ஸி, ஓலா ஊபரில், ரேபிட்டோவில் ஆட்டோ அப்படி டோட்டலாக ஓலா ஊபர் ஆட்டோ வந்து ரேட் கம்மியாகவும் இன்னும் அதை விட கம்மியாக பைக்குன்னு கொடுத்தது காரணத்தினால ஆட்டோக்காரங்களுடைய சென்னையின் நிலைமையை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அதையும் பார்த்துருக்கோம். ஒன்றுமே வரலடா, ரொம்ப நேரமாக நிற்கிறேன். ஃபீல் ஆகி உட்காந்துச்சா மாதிரி ஃபீல் ஆகி தான் உட்காந்துருக்கேன், உண்மையிலே ஃபீல் ஆகி தான் உட்காந்துருக்கேன். ஒரு அடிக்கல ரேபிட்டோ அடிக்கல, ஓலா இல்லை என்கிட்ட. எதுவுமே அடிக்கல. அதான் ஒரு மாதிரியா உட்காந்துட்டீங்க. சரி என்ன ஏதுன்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம டிரைவரை நம்ம கேட்டால் தான் உண்டு. தேங்க்ஸ் சார். அது ஏன்னா ஒருத்தன் ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. கண்டிப்பாக இல்லை, ரொம்ப நேரமாக ஒன்றுமே இல்லை. நீ காயிலேருந்தே ரொம்ப டல்லாக தான் எப்படி போகுது? காயிலேருந்து பரவாயில்லையா? ஹோட்டலில் சில வேலையாக சுற்றி ஓகே ஓகே. அதனால் சரி 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 பார்த்துண்ணா. ஓகே செம்ம டல்லு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த நபர் புலம்பக்கூடிய புலம்பலை பாருங்கள். என்கிட்ட ஓலா ஊபர் ரேபிட்டோ 2 இருக்குது. ஓலா என்கிட்ட இல்லை, சரிங்களா? அப்போது ரெண்டுலேயுமே சவாரியே வரல. என்ன காரணம்? ஓலா ஊபரில் அட்டாச் பண்ணியுமே, ஓலா ஊபர் ரேபிட்டோவில் அட்டாச் பண்ணியுமே சவாரி வராததுக்கான காரணம்னு சொன்னால் இந்த பைக் டாக்ஸி தான். அப்போ இந்த பைக் டாக்ஸியை நம்ம ஊர்லேயும் இப்போ இறக்குறாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் 6 வண்டியோ 7 வண்டியோ, அதிகபட்சமாக ஒரு 8 வண்டி வரைக்கும் பைக் டாக்ஸி இறங்கியாச்சு, சரிங்களா? ஓலாவில் ஆட்டோக்கள்னு சொன்னால் அதிகபட்சமாக இப்போது முன்னாடி நானும் நம்பினேன், அப்படி தான் ஒரு காலத்தில் நம்பியிருந்தேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலன்னு சொன்னால் நானும் ஓலாவை நம்பி நாம தான் அப்படின்லாம் சொல்லி இறங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிலமைன்னு பார்த்தா அதில் அப்படியே ரொம்ப ரேட்டை மட்டமாக ரொம்ப கம்மியாக ஆக்கி, எப்படின்னா எந்த அளவுக்குன்னு சொன்னால் முதல்ல 5 கிலோமீட்டருக்கு முதல்ல படுத்துறதுக்காக நம்மளை ஆர்வம் மூட்டுறதுக்காக முதல்ல 5 கிலோமீட்டருக்கு 200 ரூபா கொடுத்த அதே ஓலா கடைசியில் நிலைமை என்னென்னா அதே 5 கிலோமீட்டருக்கு 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, அதிகபட்சமாக 100 ரூபா வரைக்கும் கொண்டு நிறுத்திட்டாங்க, சரிங்களா? அதிகபட்சம் அதுக்கு கூடலாம் இல்லை, அதிகபட்சமாக 100 ரூபாவில் கொண்டு நிறுத்தி கடைசியில் ஆட்டோக்காரங்களுடைய வாழ்வாதாரமே இதில் டோட்டலாக மொத்தமாக அழிக்கப்படக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்படுது. இப்போ நம்மளுக்குள்ள ரேட்டு கம்மியாக போகிறாங்க அப்படின்னா ஒரு 150 ரூபா வரைக்கும் போவாங்க 5 கிலோமீட்டருக்கு, ரைட், ஓகே. ஆனால் இவன் தரக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தா இருக்க ஆட்டோக்காரங்களுடைய டோட்டலாக ஆட்டோக்காரங்களே தன்னுடைய வேலைக்காரனவே மாற்றிடுறான். நம்ம 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 3.5 லட்ச ரூபாய் ஆட்டோவை போட்டு நேராக கொண்டு போய் ஓலாவில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நாம் அவனுக்கான வேலைக்காரங்கிறத மறந்துட வேண்டாம். முழுக்க அவனுக்கு நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டோம், அவ்வளோதான். வண்டியை மறந்துட வேண்டியது தான். நீங்கள் என்றைக்கு அதை விட்டு வெளியே வரீங்களோ, அந்த ஓலா ஊபர் ரேபிட்டோவில் இருந்து வெளியே வரீங்களோ, அப்போ தான் நீங்கள் என்ன ஆயிடுச்சிங்க, உருப்படியான ஒரு சவாரி எடுக்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு ஆட்டோ டிரைவராக நீங்கள் உணர்வீங்க. அதுதான் உண்மை, சரிங்களா? அப்படி நீங்கள் இன்னும் ஓலா ஊபரை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூடுதலாக இன்னும் வீடியோ இருக்குது, நீ பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நபரை வந்து அந்த ஓலா ஊபரை எந்த அளவுக்கு தன்னோட அவ்வளோ கோபம் ஆக்ரோஷத்தினால அவர் எந்த அளவுக்கு கோபப்படுறாருன்னு பாருங்கள், சரிங்களா? அந்த ஓலா ஊபர்னால இது முழுக்க சென்னையில் ரொம்ப கொடூரமாக அந்த மக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆட்டோ டிரைவர்ஸ், சரிங்களா? அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி பர்கத்து. சாந்தியும் சமாதானமும் எல்லா புகழும் இறைவனுக்கு. ஊபர் ரேட்டு மட்டமாக தரான்னு சொல்லி நம்ம வந்து ஓலாவில் ரேபிட்டில் ஓட்டணும். இப்போ ஓலாவும் பார்த்திங்கன்னா மட்டமான ரேட் தரான். 2013 கொடுத்த ரேட்டை விட மோசமாக கொடுக்குறான், சரிங்களா? ஆட்டோ பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபாய் பர்மிட்டு, டாக்ஸி, ஜிஎஸ்டி, எஃப்சி இவ்வளோ இருக்குது. இந்த 2 வீலருக்கு வந்து 10 ரூபா தரான் கிலோமீட்டருக்கு. இப்போ 3 லட்ச ரூபா முதல் போட்டு ஓட்டுற நமக்கும் அதே ரேட்டு கொடுக்குறான். ஸோ தான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் முடிவு பண்ணுறானுங்க தவிர மேலே வந்து கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு சாதகமாக வேலை பண்ணுறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவனெல்லாம் இங்கே எடுத்து
இறக்குறானுங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள சாவடிக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் மக்களுக்கு இருக்கிறோம், மக்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஆட்டோ டிரைவருங்களை வந்து கொடியை வச்சுன்னு சுற்றுறானுங்க. ஓட்டு வாங்குற வரைக்கும் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் டாட்டான்னு சொல்லி அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க போகிறாங்க. கவர்மெண்ட்டும் சரி கிடையாது பார்த்தீங்கன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனம் சரி கிடையாது. இந்த ஓலா ஊபர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ரேட்டை தராங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு ஓலா ஊபர் 2மே வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆப்பையும் ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக கை சவாரியே கூப்பிடுங்க. ஏன்னா நார்மலாக போனாலே மக்கள் வந்து நல்லா தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கார்ப்பரேட் நிறுவனம் அரசாங்கமும் நம்மளை வந்து இந்த லெவலில் தான் வச்சுருக்கணுன்ட்டு ஒரு தப்பான கணக்கு போட்டு இருக்கிறாங்க. 2026 எலெக்ஷன் வரும்போது அப்போது நம்மளோட சுயரூபத்தை நம்ம காட்டணும். ஏன்னா இப்படியே போச்சுன்னா அது கோடியாக கொள்ளடிக்கிறவன் கொள்ளாச்சுன்னு தான் இருக்கிறான். வெளிநாட்டில் போய் பதுக்கின்னு தான் இருக்கிறான். ஆனால் ஆட்டோ டிரைவர் காலத்துக்கும் இப்படி தான் கஷ்டப்படுறானுங்க. மீட்டர் கட்டத்தண்ணி ஏற்ற மாட்டேன்றானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் தயவு செஞ்சு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கை சவாரி ஓட்டுங்க, சரிங்களா? ரொம்ப அநியாயத்துக்கு ரேட்டு தரான். ஊபர் ரொம்ப மோசமாக தரான்னு தான் ஓலாவில் ஓட்டணும். இப்போ ஓலாலே பார்த்தீங்கன்னா கேவலமான ரேட் தரான். அதனால் 2மே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். எல்லா புகழும் இறைவனுக்கு, சாந்தியும் சமாதானம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்பிஜி கேஸ் 2013 பார்த்தீங்கன்னா 20 ரூபா, இன்றைக்கி 60 ரூபா, சரிங்களா? சிஎன்ஜி வந்து வந்த புதுசில் 30 ரூபா, இன்றைக்கி 90 ரூபா. அப்போ 60 ரூபா ஏறிக்குது, சரிங்களா? 2013 வந்து கிலோமீட்டருக்கு 12 ரூபா போட்டாங்க. இன்றைக்கி 2013 இன்றைக்கி மோசமான ரேட்டு. அதாவது 10 ரூபா கிலோமீட்டர் கணக்கு போட்டு போகிறானுங்க. சோறு தான் தின்றானுங்களா, வேறு அது கண்டதெல்லாம் தின்றாங்களான்னு தெரியல. ஏசி ரூமில் உட்காந்துன்னு கூலாக வந்து தப்பு கணக்கு போட்டு உட்காந்துன்னுக்கிறானுங்க. அனைத்து டிரைவருங்களும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், ஓலா ஊபர் 2 பேரையும் ஓர கட்டுங்க, சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. நினைக்கிறேன் அந்த வீடியோ அவர் சொல்கிற பார்த்தீங்களா, கிலோமீட்டருக்கு 10 ரூபா தரான். இதே 10 ரூபா தான் பைக்குக்கும் கொடுக்குறான். நாம் 3.5 லட்ச ரூபா கொடுத்து ஆட்டோ போடுறோம். அவன் 20,000, 30,000, 50,000, அதிகபட்சமாக 70,000 வைங்களேன். 70,000 ரூபாய்க்கு பைக் எடுத்துகிட்டு சடனாக அப்படியே ஓன் போர்டு தான், எந்த பிரச்சனையும் கிடையாது, போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் நாம் அப்படி இல்லாமல் இன்சூரன்ஸு, எஃப்சி, பெர்மிட்டு, டிங்கரு, பெயிண்டிங்கு, தாட்டு, மெக்கானிக்கு, எலக்ட்ரிக்கல்னு இவ்வளோ ஒர்க்கையும் பார்த்து வண்டியை ரெடி பண்ணி காக்கிச்சிட்ட வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு ஓட்டிட்டு போகும்போது கூட போலீஸ்காரர் வந்து ரோட்டில் மறிச்சாங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபைன் அடித்து நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு அங்கேயும் கொடுத்துட்டு இவ்வளோத்தையும் சமாளித்து வெளியே வந்து இது போக ஒரு நாளைக்கு உண்டான டீசல் ரூபா, ஒரு நாளைக்கு 200 இல்லை 300 ரூபாய்க்கு டீசல் போட்டு அந்த டீசல் போக நமக்கு உண்டான அந்த வண்டிக்கு உண்டான மெயின்டெனன்ஸும் எடுத்து வச்சு போக நமக்கு சம்பளத்தை பார்க்கணும். எவ்வளவு கஷ்டமான, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஆட்டாக்காரனுக்கு என்னப்பா அவன் சம்பாதிக்கிறான், அவன் வாழலாம் செய்கிறான் அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மையிலேயே ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டி எடுத்துட்டோம்னா அது வந்து அப்படி ஒரு மலை மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் வந்து சனி ஞாயிறுன்னு சொன்னால் அவ்வளவு ஜாலியாக சந்தோஷமாக சவாரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் ஒரு நபர் புலம்பியிருக்காரு, சரிங்களா? சனி ஞாயிறுன்னு சொன்னால் நாங்களாம் எதிர்பார்த்து இருப்போம். ஆனால் இப்போம்லாம் ஏன்டா சனி ஞாயிறு வருதுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த நாளில் நல்ல ஒரு சவாரி இருக்கும், நல்ல ஓட்டம் இருக்கும், நமக்கு கொஞ்சம் கையில் அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே இப்போ நிலைமை என்ன அப்படின்னா அதையும் ஒரு அழிஞ்ச ஒரு நிலைமை தான். இறங்கக்கூடிய அப்படியே டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு சவாரி கொஞ்சமாக. அப்போ வெளியே உள்ள காரணங்கள் கொஞ்சம் இருந்தாலும் ஃப்ரீ பஸ்ஸு, நம்ம பைக் அதிகமான வீட்டில் எடுத்துட்டாலும் ஃப்ரீ பஸ் இருந்தாலும் நடந்தே போனாலும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் சென்னையில் இந்த ஆட்டோ தொழில் அழிஞ்சதுக்கான காரணம் முழுக்க 90% இந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ மட்டும்தான். நமக்கு பார்க்கும்போது தெரியும் ஓலா ஊபரில் அட்டாச் பண்ணி தான் ஓட்டலாமே, வரதானே செய்யுது, என்னப்பா நீங்கள் கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. வரக்கூடிய சவாரி உருப்படியாக வருதா, நமக்கு அமௌண்ட்டு தருதா, கரெக்டாக சம்பளம் இருக்குதா,
அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கான லாபம் ஒரு பிட்டு இருக்காது. இவ்வளோ ஆனால் செலவழித்து எந்த யூஸும் கிடையாது, எந்த பயனும் இல்லாமல் தான் நாம் அதில் முழுக்க ஓட்டினா டீசலுக்கு மட்டும் ஓட்ட முடியும், அதிகபட்சமாக கேஸுக்கு மட்டும் ஓட்ட முடியும், அப்போ பெட்ரோலுக்கு மட்டும் ஓட்ட முடியும். பெட்ரோல் வண்டி ஓட்டினா அப்போது நான் பெட்ரோல் வண்டிலாம் ஓட்டினா அது கூட ஓட்ட முடியுதுன்னு வைங்களேன், அந்த நிலமை தான். அப்போ இந்த மாதிரியான சூழல் ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை போய்கிட்டு இருக்கு இப்போ, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி முழுக்க ஓலா, ஊபர், ரேபிட்டோ அப்படிங்கிறது நம்ம ஊருக்குள்ளே இறங்குச்சின்னு சொன்னால் நமக்கு சுத்தமாக டோட்டலாக நம்ம தொழிலும் அடி வாங்கிடும். நாம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஆட்டோக்காரங்களே நினச்சிட்டு இருக்காங்க, போய் ஜாயின் பண்ணிட்டா நம்ம வந்து ஓரளவு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. தயவு செஞ்சு ஒரு நாளுமே அந்த ஓலா ஊபரில் அட்டாச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட கூட செய்யாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? டோட்டலாக நம்ம தொழில் இப்போ உள்ளே வர முடியாமல் அந்த ஓலா ஊபர் நம்ம ஊரில் நிற்கிதுன்னா காரணம் நம்ம ஊருக்குள்ளேயே நமக்குள்ளே ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல, இவன் கூட வாங்குறான், அவன் குறைய வாங்குறான். அதனால் அது போக மக்களுக்கு இன்னும் நம்ம ஊரில் புக் பண்ண தெரியாது. அந்த காரணத்தினால மட்டும்தான் ஓலா ஊபர் ஸ்டாப் ஆகி அந்த சரவணா ஸ்டோர் சிக்னல்லே நின்றுக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா என்றைக்கே என்ன ஆயிரும், நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கும். அப்போது தயவு செஞ்சு இந்த ஓலா ஊபரில் உங்களுடைய ஆட்டோவை நீங்கள் 3 லட்ச ரூபா போட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் எடுத்த இந்த ஆட்டோவை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பீங்க. எடுத்த இந்த ஆட்டோவை அவன்கிட்ட கொண்டு கொடுத்து நீங்கள் வேலை பார்க்குற ஒரு லேபர் ஆகிடாதீங்க, சரிங்களா? அதை நீங்கள் பாதுகாக்கிறது உங்கள் விருப்பம். அதுக்கு மேலேயும் நாங்கள் செய்ய தான் செய்வோம், நாங்கள் இறங்க தான் செய்வோம் அப்படின்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். பைக் டாக்ஸி நீங்கள் ஓட்டுங்க, சரி ஓகே. ஆனால் ஓட்டுறீங்கன்னா எல்லோ போர்டாக போடுங்க, டீ போர்டாக போடுங்க. கவர்மெண்ட்டில் கூட அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா பைக் டாக்ஸியும் ஓட்டலாம், அதுக்கும் ஒரு நியூஸை வந்திருக்குது. அதையும் நான் இமேஜில் போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போ பைக் டாக்ஸியும் நீங்கள் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாங்க. சரி, சட்ட திருத்தம் செஞ்சு அதையும் பைக் டாக்ஸிக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டலாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆட்டோவே ஓட்டாங்கப்பா வச்சுட்டு போயிருங்க, அல்லது ஆட்டோ தொழிலே விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டோக்காரங்களே டோட்டலாக தமிழகத்தை விட்டு விரட்டுற மாதிரி இருக்குது. இந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ வர்றதுனாலையும் அதற்கு கவர்மெண்ட் அனுமதிக்கிறனாலையும், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், நீங்கள் ஓட்டுறா இருந்தால் கீபோர்டு போட்டு ஓட்டுங்க. இல்லைன்னா ஆட்டோக்காரங்க கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா 3 லட்ச ரூபா போட்டு அதுக்கு இன்சூரன்ஸ், எஃப்சி எல்லாம் போடுறதுக்குன்னு டோட்டலாக செலவெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரும். ஆனால் நீங்கள் வெறும் 70,000 ரூபா எடுக்கிறீங்க. அந்த வண்டி புது வண்டியாக எடுத்தால் பிளாட்டினா, சிடி 100லாம் அவ்வளோதான் வரும்னு வைங்களேன். 70,000 எடுத்தாலும் நீங்கள் இன்சூரன்ஸு, அந்த பைக்கு, அதான் பைக் புதுசாக இருக்குது, அது ஓன் போர்டு கார் எடுத்தால் எவ்வளோ போடுறோம் சொல்லுங்கள்? அதே மாதிரி தான் பைக் டாக்ஸியாக நீங்கள் ஓன் போர்டு இல்லாமல் டீ போர்டில் எடுத்தீங்கன்னா கோவப்பட தான் செய்வாங்க. அதெல்லாம் மாற்றமே கிடையாது. டீ போர்டு போட்டு ஓட்டுங்க, யார் கேட்க போகிறா? அனுமதி கொடுத்துருவாங்க. டீ போர்டு போட்டு ஓட்டுங்க, தாராளமாக ஓட்டுங்க. எங்கள் கஷ்டம் அப்போ புரியும்ல உங்களுக்கு. வண்டியை வருஷம் ரெடி பண்ணுறது, வருஷம் அந்த எஃப்சி காமிக்கிறதுலேருந்து இன்சூரன்ஸ் போடுறது, ரோட் பெர்மிட் போடுறது, அவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் காற்று கிடந்து நாங்கள் அந்த வண்டியை ரெடி பண்ணி கொண்டு போய் எஃப்சி காமிச்சிட்டுலாம் வெளியே வரதுக்குள்ளே எவ்வளோ சீரழிச்சு சின்ன அப்படின்னு வரக்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி பைக் டாக்ஸியை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம், சரிங்களா? பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க அதையே ஆட்டோ டிரைவர் போய் ஓலாவில் அட்டாச் பண்ணுறான்னு வைங்க, ஓலா, ஊபர், ரேபிட்டோ, உனக்கு நீயே செஞ்சுக்கிற ஒரு பெரிய ஒரு துரோகம் அப்படி வச்சுக்கோங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நமக்கு நாமே செஞ்சுக்கிற துரோகம் தான் என்னது, ஓலாவில் போய் அட்டாச் பண்ணுறது. நம்ம தலையில் அந்த யானை தான் தலையிலேயே மண்ணெல்லி பூட்டுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத மறவாமல் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அதில் இருந்து தயவு செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுங்கி இருக்கிறது, அந்த ஓலாவில் அட்டாச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. அது ஒதுக்கி இருக்கு தயவு செஞ்சு, சரியா? அதுலேருந்து டோட்டலாக இங்கே மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் உள்ளே ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல, இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் சொன்னால் டோட்டலாக அழிஞ்சதுன்னா காரணம் என்னங்கிறீங்க? பல பேர்கள் வாடகையை வந்து அதிகமாக வாங்குறாங்க. சேமாகி ஒரு ஒற்றுமை இல்லை வாடகைக்கு. அதுக்கும் ஒருத்தர் குழம்பிருக்காரு பாருங்க, அந்த வீடியோ பார்த்து. ஆட்டோ ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம்னா? உண்மையுமே கஷ்டம் தான் தெளிவா. ஏன்னா இது வந்து எப்படின்னா எங்க ஆளுங்கக்குள்ளே ஒத்துமை கிடையாது, எங்க ஆட்டோக்காரங்கக்குள்ளே ஒத்துமை கிடையாது. இப்படிங்கக்குள்ள ஓலா, ஊபர், ஃப்ரீ பஸ் ஒரு நேரத்துல வந்து வீட்டுல ஒல வச்சுட்டு வந்து வண்டி ஓட்டினா எடுத்துட்டு போயிருக்கிறோம். இப்ப வந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னா உச்சந்தல்ல இருந்து உச்சங்கால் வரையும் அப்படியே ஊத்துது. அது பத்தாத்துக்கு டிராபிக்கு வர்றது, போலீஸ்காரங்க ரொம்ப கஷ்டம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அப்போது இந்த மாதிரி நமக்குள்ளேயே வாடகை ஒற்றுமைங்கிறது இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கும் நம்மளால் முடியல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சென்னையிலலாம் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? வாடகை ஒரு சில ஆட்டோக்காரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க, வாங்கிட்டு ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறாங்க, நாம தான் அப்படிங்கிற மாதிரி அலையிறாங்க, வாடகை அந்த மாதிரி அதிகமாக வாங்குறாங்க. இன்னும் ஒரு சிலவங்க ஒரு சில ஏரியாக்களில் ரொம்ப கம்மியாக போகிறது. ஒரு அந்த நடுத்தர ரேட்டு, நடுத்தரமான அந்த விலை ரேட்டுங்கிறது யாருக்குமே தெரியலை அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, முழுக்க முழுக்க ஓலா, ஊபர், ரேபிட்டோ, ஜெப்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை தேடி ஏதாவது ஒன்று, நம்ம யாட்ரு இந்த மாதிரி ஆப்லாம் தேடி போக காரணம்னு சொன்னால் இது மட்டும்தான். நம்மளுக்குள்ள வாடகை ஒற்றுமை, சரியான வாடகையை கரெக்டாக வாடகை என்ன உண்டோ அதை வாங்குறதுக்கான ஒரு நிலைமை, ஒரு சூழல் எப்போ நமக்குள்ள ஒற்றுமையாக மாறுதோ அப்போ ஓரளவுக்கு நம்ம ஒற்றுமையாக நம்ம கை கொடுத்தோம், கை கோர்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். சரிங்களா? அப்போ நம்ம கை கோக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வாடகை எல்லாருமே ஒற்றுமையாக, எல்லாருமே தனித்தனியாக கஸ்டமர் கண்டிப்பாக வச்சுருவோம். அப்போ இந்த கஸ்டமருக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணிட்டே வாங்கினாங்க. இந்த மாதிரி வாடகை ஒன்றும் ஒற்றுமை இல்லை. ரெண்டாவது விஷயம், கஸ்டமர் கேட்கும் பொழுது ஆட்டோவை சரியான டயத்துக்கு நேரத்துக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஒரு சிலவங்களாம் சடசடன்னு கால் அப்படியே கை காலெலாம் பதறிக்கிட்டே நிற்பாங்க, காலில் கஞ்சியை ஊற்றி நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில். அப்போது காலில் கஞ்சியை ஊற்றிட்டு கஞ்சி கவுந்துட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் விரைவாக வண்டியை கொடுக்கணும், அவங்க கேட்ட டயத்துக்கு வண்டியை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான முறையில், சரியான அடிப்படையில் ஆட்டோ கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? பல எதிர்ப்புகளை தாண்டி தான் எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் வந்து நெல்லை மெட்ரோ ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த குரூப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு சவாரி அதிகமான கஸ்டமர்ஸை என்ன செய்வேன், நான் சவாரி போடுறேன், 2 நிமிஷத்தில் எனக்கு ஆட்டோ கிடச்சிடும். கிட்டத்தட்ட 60-65 ஆட்டோ அதில் இருக்கிறாங்க. இந்த குரூப்பை நிறைய பேர் சொல்லுவாங்க, சம்பா குரூப்பு, இவங்க ரேட்டு சரியாக வாங்க மாட்டாங்க, தாராளமாக நினச்சிட்டு போங்க. எத்தனையோ பேர் இன்னும் வரைக்கும் வெளியே உள்ளவங்க ஆட்டோக்காரங்களை மட்டமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? தாராளமாக ஆட்டோக்காரங்களுக்குள்ளே சொல்கிறோம்ல, ஒற்றுமை இல்லைங்கிற இந்த காரணத்தினால தான் இன்னும் வரைக்கும் நாம் இன்னும் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. சரிங்களா? அவன் மட்டும் நல்லா இருக்கான் பற்றியா, அவன் நல்லா இருந்துடலாமா, விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? அதனால தான் இன்னும் வரைக்கும் என்ன இல்லை, நாம் நல்லா இல்லை. அதான் உண்மை. அப்போது ஒற்றுமையாக கை கொடுக்கறதுக்கான காரணம்னு சொன்னால் ஒரே இந்த ஒரு ஐடியாவை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கான ஐடியா இதுதான். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கும். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பொதுவாக சென்னையிலே சரி திருநெல்வேலியே சரி சாதாரணமாக மேலப்பாளையம் குரூப்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க, அல்லது சென்னை குரூப்பில் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் கடந்து பாடு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி இருக்குது, ஏதாச்சும் பண்ணணும், ஒப்பேராது ப்ரோ, ஓலா ஒப்பேராது, இப்படி போய்கிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் பேசிட்டே இருக்குமே தவிர நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அதுதான் பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். சவாரியை நம்ம எப்படி அதிகமாக்கலாம், ஆட்டோ அவங்களுக்கு உடனே கொடுத்தா நம்மளால் அதிகமாக்க முடியும், கஸ்டமர் பிடிக்க முடியும். புதுசாக ஆட்டோ எடுத்திருக்கேன் நான்லாம் 4 தடவை தொடங்கியிருக்கேன் புதுசாக எடுத்த மாதிரி. திரும்ப 4000 விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்குறேன். இன்னும் வரைக்கும் என் கையில் இருக்கிறதுன்னு சொன்னால் 10 கஸ்டமர் தான், 12 கஸ்டமர் இருக்கும், அவ்வளோதான். உருப்படியான வாடகை தரக்கூடிய, என்னை புரிஞ்சுக்கிட்ட, எனக்காக ஆட்டோன்னு சொன்னால் அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய 10-12 கஸ்டமர் இருக்கும், அவ்வளோதான். அப்போ இது மாதிரி நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் நமக்கும் வரும், நமக்கும் இருக்கும். கண்டிப்பாக முதல்லேருந்து ஆரம்பிங்க. விசிட்டிங் கார்டை கொடுங்க, எல்லா கஸ்டமர்லையும் விசிட்டிங் கார்டை கொடுங்க, சொன்ன டயத்துக்கு ஆட்டோ வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே ஒரு குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் சவாரி போகுது. எங்கள் திருநெல்வேலிலாம் சொன்னால் ஒற்றுமையே கிடையாது. அதுதான் உண்மை. சரியா? அவன் என்ன செய்கிறான்னா, தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டாண்டுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு 5 பேர் இருந்துக்கிட்டு குரூப் ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே ஒட்டுமொத்த திருநெல்வேலியிலையும் ஒவ்வொரு தெருவும் இல்லை, எல்லா தெருவில் உள்ளவங்களும் சேர்ந்து, எல்லா ஸ்டாண்டில் உள்ளவங்களும் சேர்ந்து ஒரே குரூப்பை ஆரம்பித்து ஒரு குரூப்பில் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குரூப்பில் சவாரியும் இருக்கும். அதே நேரத்தில் எல்லாருமே சவாரி போக முடியும், சவாரியை தக்க வச்சுக்கவும் முடியும், சீக்கிரம் ஆட்டோ அனுப்பவும் முடியும், அமௌண்ட்டையும் சரியாக வாங்கவும் முடியும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு பொருளை கொடுக்குறோமோ அந்த பொருளை தேடி வராங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு இருட்டுக்கடை அல்வாவை அவங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தனால தான் அவ்வளோ பேர் இன்னும் அவங்கள தேடி போகிறாங்கன்னா அதுதான் குவாலிட்டி தான் காரணம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு டைமிங்கை வந்து கீப்பப் பண்ணி ஆட்டோ அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு தான் கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. நீங்கள் ரேட்டு எவ்வளோ கம்மியாக வாங்குகிறோம், எவ்வளோ கம்மியாகவும் போட்டோம், ஆனால் இவன்
ஆட்டோ அனுப்பிட்டே இருப்பான். லோக்கல் வந்து 70 ரூபா கேட்குறான், அப்போது இவன் 50 ரூபா தான் கேட்குறான். அப்போ இவனை தான் கூப்பிடுவாங்க. எல்லா டயத்துலையும் அவனால் ஆட்டோ அனுப்பிட முடியுமா? முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே திணறி ஆட்டோ கிடைக்கலமா அப்படின்னு வாயிலேருந்து வந்துருமாண்ணா. அப்போ அவங்க எங்கே தான் தேடி ஆகணும்? உண்மையான வாடகை வாங்கக்கூடிய இந்த கஸ்டமரை தான் தேடி ஆகணும். ஓலாலேருந்து வெளியே வாங்க, ரேபிட்டோலேருந்து வெளியே வாங்க, ஊபர்லேருந்து வெளியே வாங்க. எல்லாருமே டோட்டலாக இது வந்து ஒருத்தன் செய்கிறான் 2 பேர் செய்கிறான்னா சரி வரவே வராது. எப்போவும் ஒட்டுமொத்த சென்னையும் ஒட்டுமொத்த திருநெல்வேலியும் ஒட்டுமொத்தமாக ஒரு மாவட்டம் சேர்ந்து இதை வந்து ஒற்றுமையாக அவங்க கை கோர்த்து வெளியே வந்துட்டு இது மாதிரியான குரூப் ஆரம்பித்து அதில் சவாரி போட்டு ஒற்றுமையாக கை கோர்த்து கஸ்டமரை தூக்குனாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்த தொழிலை நாம் முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை சின்னதாக நாம் வழிவகுக்க முடியும். நம்ம பாதையை அமைச்சிக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? இதை வீணாக்கிறாதீங்க, கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். எல்லா தெருவில் உள்ள நம்ம உதாரணத்துக்கு நம்ம மேலப்பள்ளையும் சொல்கிறேனே, எல்லா தெருவில் உள்ள ஆட்டோக்காரங்களும் எல்லா ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோக்காரங்களும் ஒரே குரூப்பில் வாங்கலை. ஒரு ஸ்டாண்டுக்கு 15 ஆட்டோ இருக்குமா, 10 ஆட்டோ இருக்குமா, அதிகமாக இருக்கட்டுமே 50 ஆட்டோவே இருக்கட்டும். நம்ம ஊரில் ஏகப்பட்ட ஸ்டாண்ட் இருக்குது. அத்தனை பேரும் ஒன்று சேரணும். சும்மா குரூப்புன்னா சும்மாலாம் ஆரம்பிச்சிடவே கூடாது. ஒரு நிறைய பேத்துக்கு பிரச்சனையாக ரூல்ஸும் இருக்குது. சரிங்களா? என் குரூப்பில் நான் வச்சுருக்கேங்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கஸ்டமர்கிட்ட நம்பர் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் மெயின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதெல்லாம் ரொம்ப மெயின். இதெல்லாம் போட்டு தான் நம்ம ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுறாதான் பண்ணணும். சும்மா ஏதோ ஏனோ தானோ குரூப் ஆரம்பித்தோம், பாடு பேசணுமா, கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆச்சா, முடிஞ்சா சவாரி வரும்போது கிளம்பணுமா, வீட்டுக்கு போனோமா, தூங்கணுமா, அஸ்ஸலாமு அலைக்கும். அது கிடையாது. உண்மையிலேயே தயார் பண்ணுறாந்தா, ரெடி பண்ணுறாந்தா, தொழிலுக்காக முயற்சி பண்ணுறாந்தா இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ரூல்ஸு. உள்ள வரியா, கஸ்டமர்கிட்ட நீ நம்பர் கொடுத்தேன்னா நான் சும்மா விட்டுற மாட்டேன், கஸ்டமரை திரும்ப எடுத்துருவோம். ஆனால் நீ திரும்ப இந்த குரூப்புக்குள்ளே வர முடியாது. ரூல்ஸை போடுங்க. உன் ஆதார் கார்டை தந்து தான் நீ உள்ளே சேரணும். தெளிவான அனுபவம் உள்ள ஒரு டிரைவர், ஆட்டோ டிரைவர் வந்து இதற்கு அட்மினாக தலைமை தாங்கி ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி. இது இங்கே மட்டும் இல்லை, கன்னியாகுமரியாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், எந்த ஊராக இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், எல்லா மாவட்டமும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒவ்வொருத்தரும் தலைமை தாங்கி, ஒவ்வொரு நபர் தலைமை தாங்கி அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணுங்க. அந்த மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆட்டோவை நான் அப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் 2.5 வருஷமாக இந்த குரூப்பை ஆரம்பித்து இப்போ தான் 65 ஆட்டோ நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு முயற்சி போட்டிருப்பேன், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன், எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. நான் தான் பட்டிருக்கேன், அது எனக்கு தெரியும். சரிங்களா? வெளியே இருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், சம்பா குரூப்பு வாடகையே வாங்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் சரியாக வாடகை வாங்கிட்டு இருக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும். நீங்கள் வெளியே இருந்து பேசுகிறீங்கன்னா காரணம் என்ன? உங்களை நாங்கள் சேர்க்கலைங்கிற ஒரு கோபம் இருந்துக்கலாம். உங்களை நாங்கள் சேர்க்கலைன்னா காரணம் என்னவா இருந்திருக்கும்? சும்மா ரிஜெக்ட் பண்ணவே மாட்டோம். ஒருத்தர் ரூல்ஸை ஏற்றுக்க மாட்டேங்காங்க. ஒருத்தர் வந்து நான் கெட்ட பழக்கத்தை விட்டுட்டுலாம் அப்படிலாம் எனக்கு தேவை கிடையாது. கஸ்டமரை வச்சுட்டு கெட்ட பழக்கம் பண்ணால் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? கஸ்டமர் நாம் தொழிலை வந்து நேசிக்கணுங்க. ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும் தொழிலை. எப்படி வெளியே உள்ள அனாச்சாரமான தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம் விரும்புகிறோம். ஒரு அற்புதமான ஒரு பெண்ணை விரும்புகிறோம், தாராளமாக. அதுக்கெல்லாம் ஒரு இது தொழிலுங்க, இதை லவ் பண்ணணும். அப்படி விரும்பி ஒரு பாசம் வச்சு இந்த தொழிலை நம்ம பண்ணோம்னா அப்படி இருக்காது. சரிங்களா? நான் அப்படி தான் இந்த தொழில் நான் விரும்பி வந்து இப்போ இந்த தொழிலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு இந்த தொழிலுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ என்னையே இந்த தொழிலேருந்து விரட்டுற அளவுக்கு நான் இந்த தொழிலையும் பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சரிங்களா? காரணம்னு சொன்னால் இந்த வாடகை கம்மியாக வாங்குறவங்க அடுத்து தான் வந்துருச்சு ஓலா, ஊபரு, ரேபிட்டோன்னு. அப்போ இது மாதிரி வந்தால் என் கூட தான் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன், வேக தூக்கிட்டு ஜொமேட்டோ, ஸ்விக்கிக்கு. அப்போ ஆட்டோக்காரங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமானதுக்கு ஒரு காரணம் ஆட்டோ டிரைவரும் தான். மறு காரணம் முழுக்க காரணம் இந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ. மற்றபடி சின்ன சின்ன காரணங்கள், அது பெருசாக ஒன்றும் விஷயம் கிடையாது. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணங்களை எல்லாம் அடித்து உடைத்து எரிந்து விட்டு நாம் வெளியே வரணும்னா அதற்கு ஒரே ஒரு வழி, ஆட்டோக்காரங்களுடைய ஒற்றுமை ஒன்று மட்டும்தான். அது இங்கே இல்லை, எல்லா பக்கமுமே. எப்போ இந்த ஒற்றுமை கையோங்குகிறதோ, ஒற்றுமைக்கு கையை தூக்குகிறோமோ அப்போது நாம் தான்
எல்லாம் நாம தான். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அதனால தயவு செஞ்சு இந்த ஒற்றுமையை குலைக்கிற விதமாக புதுசாக வந்த ஆட்டோக்காரங்க வாடகை கம்மியாக வாங்காதீங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் ஓட்டக்கூடிய பல்வேறு ஆட்டோ டிரைவர்கள் இது மாதிரி நான் கம்மியாக குறைவாக வாங்கி கொண்டு மற்றவர்களையும் குறை சொல்லிக்கிட்டு நாம் கரெக்டாக தாங்க இருக்கேன், நானும் என்ன வாடகை வாங்குறேன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது, அங்கே போய் பார்த்தோம்னா அவன் 80 ரூபா தான் வாங்கிட்டு போனான், நீ என்ன இவ்வளோ கேட்குற அப்படி. அப் அண்ட் டவுனுக்கு இங்கேருந்து லோக்கல் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு 80 ரூபா வாங்கிட்டு போகிறான், 70 ரூபா வாங்கிட்டு போகிறான். டவுனில் கொண்டு விட்டுட்டு 100 ரூபாய்க்கு விட்டுட்டு வரும்போது சும்மா கூப்பிட்டு வரான், நீ என்னப்பா இவ்வளோ வாடகை கேட்குற அப்படிங்கிறாங்க. இந்த ஒற்றுமை நம்மள்ட்ட எப்போ வருதோ, நிறைய பேருக்கு நானே அதாங்க, நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது நிறைய பேருக்கு பிடிக்கல. காரணம் இவன் நல்லா இருந்துருவானா அப்படிங்கிற நினைக்கிறேன். ஏன் எதுக்கு அதான் எனக்கும் தெரியல. ஏங்க உங்களோட திறமையை வச்சு வளர்றீங்க, எனக்கான திறமைங்கிறது என்னங்கிறதே நானே இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ சரி கிடைச்சதை செய்வோமே அப்படின்னு சொல்லி இதை நான் செஞ்சு ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு தராட்டாலும் டீமோட்டிவ் பண்ணாதீங்க எங்களை. என்னைய வந்து நீ எப்பா எப்படி அது எப்படிப்பா வாய்ப்பே இல்லைப்பா பாப்பா அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு டீமோட்டிவ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதனால் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி உங்களை அடிக்கிற உலகம், உங்களை உதைக்கிற உலகம், உங்களை கீழே தள்ளுற உலகம் தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, விழுறதுக்கான வாய்ப்புகள் எதிரிக்கு துரோகிகளுக்கு எப்போவுமே கொடுத்துடாதீங்க. நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருச்சு வந்துக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான முயற்சிக்கான ஒரு பரிசு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரணும், கண்டிப்பாக தரணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோ கஸ்டமர் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, கஸ்டமர் எங்களுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் போட இருக்கிறேன். அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நம்முடைய யூடியூப் சேனல் எம்பிஎம் ஆட்டோக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரை உங்களுக்காக காத்திருக்கும் நான் எம்பிஎம் ஆட்டோக்காரன். வாழ்த்துக்கள் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும்.